புதுக்கோட்டை மாநகராட்சி அலுவலகம் பின்புறம் நடைபெற்று வரும் வாரச்சந்தையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் காய்கறி வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது தொழிலாளர் நலத்துறை சார்பில் உதவி இயக்குனர் திருச்சி அலுவலகத்திலிருந்து 15 ஆய்வாளர்களை அழைத்து வந்து வியாபாரம் செய்யும் வியாபாரிகளிடம் தராசுகளை பரிசோதனை செய்த போது 10க்கும் மேற்பட்ட தராசுகளில் முத்திரை பதிக்காததால் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்த தராசுகளை வேனில் ஏற்றும் போது வியாபாரிகள் ஒன்று சேர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்கள் தராசுகளை அவர்களை கடைக்கு எடுத்து சென்றனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நுகர்வோர் நல அமைப்பு சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் எடை குறைவாக உள்ளது என்பதை புகார் தெரிவித்திருந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் அடிப்படையில் நலத்துறை சார்பில் உதவி இயக்குனர் தலைமையில் 15க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள் இந்த சோதனையில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஒரு வாரத்திற்கு அவகாசம் கேட்டுள்ளனர் வியாபாரிகள். ஒரு வாரத்திற்குள் முத்திரை பதிவு செய்யவில்லை என்றால் மீண்டும் சோதனை செய்து பறிமுதல் செய்யப்படும் என்று அதிகாரிகள் வியாபாரிகளிடம் கூறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வாரச்சந்தையில் மீண்டும் கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.